அடுத்து கல்வித்துறை அமைச்சர் நேற்று ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் ராஜமோகன் அண்ணன் சிறப்பாக ஒரு திட்டம் தான். மாணவர்கள் மத்தியில் அவங்களோட ப்ரெஷரு இதெல்லாம் அதாவது பொதுத் தேர்வு எழுதுகிறாங்க இல்லையா, அவங்களோட ப்ரெஷரை குறைக்கும் வகையில் எல்லாருக்குமே உடற்கல்வி, அதாவது விளையாட்டுன்றது ரொம்ப முக்கியம். எல்லாருமே விளையாடவும் செய்யணும், படிக்கவும் செய்யணும். ஆனால் ஒரே மாணிக்கு நம்ம இந்த 10th 12thலாம் பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வுனா ரொம்ப ப்ரெஷர் போட்டுருவாங்க. ஸ்கூலில் நீ நல்லா மார்க் எடுக்கணும், அதனால் அட்டை டு அட்டை நல்லா படிக்கணும், ப்ரிப்ரேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டாயமாக உடற்கல்வி ரொம்ப முக்கியம்னு சொல்லி அண்ணன் ஒரு ஆணை ஒன்று பிறப்பிச்சிருக்காரு. இதுவும் மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்கத்தக்கான, அதாவது மாணவர்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஈவினிங் ஒரு 1.5 hours அது கொடுப்பாங்க. அழகாக அவங்க விளாண்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளாடும் பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீச்சர்ஸுமே சேர்ந்து அவங்க கூட என்கேஜாக இருந்தாங்கன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் அவங்க ஒரு சோசியலைஸ், அதாவது ஒரு ஃப்ரீ ஹேண்டாக படித்து நல்ல ஒரு மார்க்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களை ரொம்ப ப்ரெஷர்லேயே வச்சுக்கிறாமல் ஒரு கண்ட்ரோலில் ப்ளஸ் அவங்களோட மைண்ட் கண்ட்ரோலில் செட் பண்ணுறதுக்கு சிறப்பான ஒரு நடவடிக்கை அண்ணன் எடுத்துருக்கதை பார்க்குறத வாழ்த்துக்கள் அண்ணா, ரொம்ப நன்றி.